தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிட்டு இருக்க இந்த நேம் ஆர்ட் ரீல்ஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் வைரலாக இருக்க இந்த ரீல்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து எடிட் பண்ணணும். நேம் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இதில் கீழே பார்த்தீங்கன்னா 5 ரோ இருக்கும். இதில் இந்த 2 ஃப்ரேம் ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் சைஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனில் இதில் வந்து பார்த்தீங்க வித் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா இது தூக்கிட்டு 1080 அப்படின்னு டைப் பண்ணிங்க. இது ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 1920 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. 9:16 ரேஷியோ வந்துடும். அதுக்கடுத்து இந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணி மேலே டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணிட்டு இந்த ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து இந்த கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் வந்து செட் பண்ணிக்கங்க. இந்த கலரில் வந்துட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த டைமண்ட் மார்க் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இதில் ஃப்ரம் கேலரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. இது பிக்சல் ஆப்பில் ஆட் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபுல்லாக 100 கொண்டு வந்துட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். வச்சுட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ் பொசிஷனில் இந்த 2 ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வியூ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஏ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ என்னோடய நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன், இல்லை நான் வேறு ஒரு நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன், விஜய் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ விஜய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு லைட் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். அடுத்து சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ட்ராக் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இதில் ஃபாண்ட்டுக்கு ஏபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மை ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்கு போயிருங்க. ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், ஒரே டி அப்படின்னு இருந்துச்சுல, அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆன பிறகு இந்த சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் அதை வந்து டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு போட்டதுமே வந்துடுச்சு பாருங்கள். அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து நீங்கள் எதுவும் பண்ண தேவை, அது ஸ்டார்டிங் வந்துட்டு சைஸ் மட்டும் உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா பெருசாக்கிக்கிங்க. பெருசாக்கிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ரிலேட்டிவ் பொசிஷனை கிளிக் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே கூட நீங்கள் இந்த மாதிரி கையை ஹோல்ட் பண்ணி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். அடுத்து ரிலேட்டிவ் சைஸ் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக அதில் எல்லாத்துலேயும் சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே சேவ் டு கேலரி அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட நேம் வந்து எடிட் பண்ண பிறகு அடுத்ததான் நம்ம CapCut அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம், ரீல்ஸ் எடிட் பண்ண போகிறோம். CapCut அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் இந்த VPN தேவை. இந்த VPNோட லிங்க்கும் CapCut லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு VPN வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இங்கே கனெக்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள். கனெக்டட் அப்படின்னு வந்த பிறகு அடுத்ததான் நம்ம CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து கனெக்டட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா CapCut அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு இங்கே நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண பாருங்கள், அந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இப்போ நம்ம அது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆன பிறகு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். இது வந்து ஒரு 10 செகண்ட் வரை ட்ராக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதுதான் கரெக்டாக 10 செகண்டு. இந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணி இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணி இது ஃபுல்லாக உங்களுக்கு 2 முடிச்ச பிறகு சேவ் ஆயிரும். இப்போ அடுத்ததை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சேவ் ஆன பிறகு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா CapCutல நம்ம அந்த வீடியோ வந்து பிக்சரை வச்சு ரெண்டர் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த CapCutோட டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண பிறகு யூஸ் டெம்ப்ளேட் இன் CapCut அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ரீடைரக்ட் ஆகி இப்போ உங்கள் CapCut அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்காக தான் அந்த VPN யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ரெண்டர் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு அதோட ப்ரிவியூ வந்து இங்கே காட்டும் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர்மார்க் அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகி முடித்த பிறகு இதில் இருக்க ஆடியோ வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபுல்லாக உங்களுக்கு சேவ் ஆன பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ இந்த வீடியோ வந்து ரெண்டராய் முடிஞ்சிருச்சு. ரெண்டராய் முடிஞ்ச பிறகு மேலே ரீடைரக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் மறுபடியும் CapCutக்கே வந்துருங்க. வந்துட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ண அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணிட்டு கீழே உள்ள ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கிளிப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உள்ள வால்யூம் வந்து நம்ம மியூட் பண்ணுறதுக்கு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து வால்யூம் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் வந்து ஃபுல்லாக 0 கொண்டு வந்துட்டு இந்த டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டிவைஸ் அப்படின்றத போயிட்டு உங்களோட சாங்கை வந்து ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ சாங்கு நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். மேலே உள்ள அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த இது தேவை நம்மளுக்கு டெலிட் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். கரெக்டாக நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், நம்மளோட நேம் ஆர்ட் வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.